ஹாய் everybody. படையப்பா சென்னையில் மாபெரும் சகாப்த சாதனை 880 காட்சிகள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி தெரிக்கவிட்ட படையப்பா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள பொறுத்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படையப்பா படம் என்னடா இது, அடுத்தடுத்த சாதனைகளை சொல்லிட்டே இருக்கணும். ஒரு பதிவுல சொல்லி முடிக்க முடியாதுங்க. அவ்வளவு சாதனைகளை நிகழ்த்தி இருக்கு படையப்பா படம். அதனாலதான் இந்த வாரம் படையப்பா வாரம் அப்படின்னு சொல்லலாம். தலைவருடைய படையப்பா ஆல்ரெடி நான் எவ்வளவு நாள் ஓடிச்சு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு சென்னையில பாத்தீங்கன்னாக்கா 880 காட்சிகள் கண்டினியூஸா ஹவுஸ்ஃபுல் ஷோவாவே ஓடி இருக்கு. இது போல பிரம்மாண்ட சாதனை எந்த படமும் நிகழ்த்தல. இது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 880 மட்டும் இல்ல, அது 1000 தாண்டி இருக்கலாம். அவ்வளவு ஷோஸை ஹவுஸ்ஃபுல்லா தூக்கி சாப்பிட்டு போய்கிட்டே இருந்திருக்காரு படையப்பா. இந்த படையப்பட வெற்றியை விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லலாம். இது போல ஒரு சகாப்தம் எதுவும் படைச்சது இல்ல. சகாப்தம் படைச்சுக்கிட்டு இருக்காரு படையப்பா அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதை பாருங்க, இதை இணைச்சிருங்க பாருங்க. 880 மட்டும் இல்லைங்க, இது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை பாருங்க, முறியடிச்சு அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அது 1000 கூட இருக்கலாம், 1000 ஷோவா இருக்கலாம், அதுக்கு மேலேயா இருக்கலாம். இப்போ வரைக்கும் அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட் வரக்குள்ள புதிய சகாப்தம் படைத்து கொண்டு இருக்கிறார் படையப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 880 காட்சிகள். ஓகேங்களா. அடுத்ததா பாத்தீங்கன்னா, திரையிட்ட அத்தனை இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக் ஹவுஸ்ஃபுல், எல்லா வீக்கெண்டும் இந்த பாருங்க, தேர்ட் வீக் ஹவுஸ்ஃபுல், ஃபோர்த் வீக் ஹவுஸ்ஃபுல், எல்லா திரையரங்கிலும் ஹவுஸ்ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஹவுஸ்ஃபுல். அப்படி ஒரு கூட்ட நெரிசலை சமாளிக்க முடியல அப்படின்னு நான் சொல்லுங்க. திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருந்தாரு. எந்த ஒரு படமும் அப்படி ஒரு கூட்டம் வந்தது கிடையாது. அதுக்கு இப்போ வந்து படங்கள்ல ஒரு உதாரணம் சொல்லியிருந்தாரு. RRR இருக்கட்டும், பாகுபலியா இருக்கட்டும், KGF இருக்கட்டும், அவ்வளோ ரஷ் வந்தது கிடையாது. படையப்பாவுக்கு அவ்வளோ ரஷ். அப்போ டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா 4 ரூபாய் 5 ரூபா தான். அந்த ரேட்டு இப்போ இருக்கிற ரேட்டுக்கு அதை கம்பேர் பண்ணி பார்த்தா அது எங்கேயும் 1000 கோடி 2000 கோடிக்கு மேல போகும் அப்படின்னு சொல்றாரு. இதுதாங்க தலைவருடைய ஸ்டைல். தலைவர் எப்போதுமே எல்லோருக்கும் முன்னோடி. இப்பதான் எல்லாரும் அந்த 1000 கோடி, தலைவர் எப்பவே 1000 கோடி ரீச் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் கபாலிலையும் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு தானு சார் கொஞ்சம் லேட்டா சொல்லிட்டாரு. அதனால இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கபாலி ஒரு ஃபிளாப் படம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வஞ்சகரின் உலகம் வலை விரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது போல வஞ்சகர்கள் சூழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். எந்த சூழ்ச்சியோ எப்படியோ தலைவர் படம்னாலே அது மாஸ் தான். ஏன்னா அந்த படம் வந்தப்போ நீங்க பார்க்கணுமே, எல்லா பள்ளிக்கூடமும் லீவு, எல்லா காலேஜ், அப்புறம் ஐடி கம்பெனி, நிறைய கம்பெனி, பள்ளிக்கூடங்கள்லாம் லீவ் விட்ட முதல் படம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கபாலி அப்படின்னு சொல்லலாம். கபாலி அவ்வளோ அற்புதமான வசூல் வேட்டையில தாறுமாறா தெரிக்க விட்டாரு. கான்கள், அதாவது நம்ம ஷாருக் கான், சல்மான் கான், அவங்கெல்லாம் வந்து எங்க போனாங்கன்னு தெரியாது. அடிச்சு தும்சம் பண்ணிட்டாரு. எல்லாருடைய ரெக்கார்டையும் அடிச்சு தும்சம் பண்ணி நான் தாண்டா கிங்கு அப்படின்னு உட்காந்துட்டார். நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நெருப்புடா நெருங்குடா அப்படின்னு அது முணங்காத உதடே இருந்திருக்காது. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா இடத்துலயும் அவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தி சாதனை படைச்ச ஒரு மனிதரை இன்னைக்கு ஃபிளாப் படம் அப்படின்னு கூவிட்டு இருக்குதுங்க சில கூட்டம். எது எப்படியோ கூவட்டும் கூவட்டும், நல்லதுக்கே. அடுத்தது 2000 கோடிக்கு வர்றாருல்ல தலைவர். 171 ரெடியா வைங்க ஒரு பார்சல். ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படையப்பா படம் அவ்வளோ அதிர்வலையை உண்டாக்கி இருக்கு. மற்ற நடிகர்கள்லாம் அந்த படத்தையும் ஃபிளாப் படம்னு சொல்றாங்க பாரு, அதான் சிரிப்பா இருக்கு. அந்த படத்தை கூட வேற ஒரு அந்த கில்லி படத்தை வந்து சேர்க்கிறாங்க பாரு, அதுதான் செம காமெடியா இருக்கு. ஆனா ஒண்ணு மக்களே, இந்த விஜய் ரசிகருக்கும் சொல்றேன், கமலாண்டிகளுக்கும் சொல்றேன், இதெல்லாம் உங்களுக்கு கனவாதான் இருக்கும். அவ்வளவுதான், நினைவு ஆக முடியாது. இனிமேல் சான்ஸே கிடையாது. ஆமாங்க, சென்னையில மட்டும் பாத்தீங்கன்னா 4 திரையரங்குல 175 நாள் ஓடி இருக்குங்க படையப்பா. இந்த மாரி சாதனை எல்லாம் எந்த நடிகருங்க படைக்க முடியும்? அது தலைவரால மட்டும்தாங்க முடியும். இன்னைக்கு மற்ற நடிகர்களுக்கு எல்லாம் இது ஒரு கனவாதான் ஆயிடும். ஏன்னா இதுக்கப்புறம் யாருமே அந்த ரெக்கார்டை முறியடிக்க முடியாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இப்ப வர படம் எல்லாம் 2 வாரம் ஓடுறது பெருங்கஷ்டம். 2 வாரம் ஓட்டுறது ஓடிடியில போட்டுறான். அதுக்கு முன்னாடி பார்த்தா
3 டிவிடி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லிங்க்கு வாட்ஸ்அப்பில் வந்து போகுது. இதில் எங்கெங்க நீங்கள் 175 நாள் 4 தியேட்டரில் ஓட்ட போகிறீங்க சென்னையில்? அப்படி என்ன சான்சஸ் இருக்கா? யாருக்காவது ஆசை இருக்குதா? கனவு, அவ்வளோதான். இதுக்கு மேலே எல்லா நடிகர்களும் கனவு தான். சாதனை மன்னன், தங்கத் தலைவன், மகான், சூப்பர் ஸ்டார் தலைவர் தான். ஓகேங்களா? இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.